வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு ஸ்டேஷன் வந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான விளாக, அதுவும் FTFS ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ட்ராவலை நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்தியாவே ஆவலுடன் எதிர்பார்த்த பாம்பன் பாலம். ஸோ இந்த பாலத்தில் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரெயினான ட்ரெயின் நம்பர் 16104 ராமேஸ்வரம் தாம்பரம் பாம்பன் எக்ஸ்பிரஸ். ஸோ அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா பாம்பன் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லி வைக்கல, பட் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா பாம்பன் எக்ஸ்பிரஸ்ன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ வாங்க இந்த பாம்பன் எக்ஸ்பிரஸோட விளாகை நம்ம ஃபுல் ஸ்டெச் ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து தாம்பரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எண்டு டு எண்டு விளாக் எடுக்க போகிறோம். ஸோ இந்த விளாகை நம்ம பார்த்தீங்கன்னா சூப்பராக டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணி உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு ராமேஸ்வரம் ஸ்டேஷன்ஸோட என்ட்ரன்ஸு அண்ட் ஸ்டேஷன்ஸில் உள்ள டெவலப்மெண்ட்ஸ்லாம் எந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ட்ரெயின்ஸில் என்னென்ன கோச்சஸ்லாம் இருக்குது, இது எந்த விதமான ஃபெசிலிட்டிஸாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. 1610 பாம்பன் விரைவு வண்டி. சொன்ன மாதிரி தாங்க, ஒரு அன்பினிஷ்டு ரயில்வே ஸ்டேஷனில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸு. ஃபியூச்சர்ஸில் நல்லா சூப்பராக பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோயில் ஆட்சி மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரன்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் டிசைனிங்ஸ்லாம் வந்துருந்துச்சு. ஸோ அப்படியே வாங்கலாம், நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இப்போ டெம்பரரி என்ட்ரன்ஸாக வச்சுருக்காங்க. ஸோ ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி போர்டர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ராமேஸ்வரம் ஸ்டேஷன்ஸ் தான் இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனோட நமக்கு லேஅவுட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 பிளாட்ஃபார்ம்ஸு. ஸோ 4 பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் எந்தெந்த இடத்துல என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு லைன் நமக்கு ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தாலே அப்படி தெரியும் உங்களுக்கு. ஸோ என்ட்ரானோடனே பிளாட்ஃபார்ம் 1ல் நம்மளோட சூப்பரான ராமேஸ்வரம் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கு. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல லைனாக பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு புக்கிங் கவுண்டர்ஸ் ஆகட்டும். ஸோ நமக்கு எல்லாமே லைனாக பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசி வெயிட்டிங் ஆகட்டும், ட்ரெயின் ரூம்ஸ் ஆகட்டும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு லைன் லைனாக இந்த பில்டிங்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக வரப்போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரேட்டர் கார்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பரான நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக பழிச்சுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கோச்சஸ் புத்தம் புதுசாக பிராண்ட் நியூவாக கொடுத்துருக்காங்க. ட்ரெயின் நம்பர் 16104 ராமேஸ்வரம் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் தன்னோட முதல் சேவையை ராமேஸ்வரம் ஸ்டேஷன்லேருந்து தொடர்ந்ததுக்காக எல்லாம் படிச்சுன்னு டெக்கரேட் பண்ணி சூப்பராக பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படியே வாங்கலை, நம்ம அப்படியே போய் அண்டர்ஸ்டாண்டில் எந்த அளவுக்கு க்ரௌட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு லைன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படியே வாங்க, ஃபர்ஸ்ட் டேனால க்ரௌட் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மோஸ்ட்டாக வண்டி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாம் க்ரௌடாக தான் இருக்குது. ஸோ இந்த ராமேஸ்வரம் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 18 கோச்சஸோட ரன் ஆக போகுதுங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு SLR, ஒரு ஜென்ரேட்டர் கார், நமக்கு 4 அண்டர்சோட், ஃப்ரண்ட்டில் 2 பேக்கில் 2 அண்டர்சோட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஏசி, 5 தேர்ட் ஏசி, 6 ஸ்லீப்பருங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 18 கோச்சஸோட இந்த ட்ரெயின் ரன் ஆக போகுது. ஸோ அப்படியே வாங்கலாம், உங்களுக்கு ஏசி கோச்சஸில் லைட்டாக இன்டீரியர்ஸாக போய் பார்த்துக்கலாம். ஸோ செகண்ட் ஏசி கோச்சுங்க, பார்க்கவே செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ தேர்ட் ஏசி கோச்சஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 கோச்சஸ்ங்க.
ஸோ சீட்ஸ்லாம் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு வந்து அந்த தேர்ட் எக்கனாமியில் கொடுக்குற மாதிரி அதே மாதிரி சீட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கோச்சஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 25th கோச்சஸ்ங்க, 24, 25 கோச்சஸ் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு ஃப்ரெஷ்ஷான ஒரு பெயிண்ட் ஸ்மெல் தான் நமக்கு வருது. வாங்க அப்படி நெக்ஸ்ட் நம்ம ஸ்லீப்பருக்கு போயிடலாம். ஸோ கோச்சஸ்லாம் நமக்கு சொன்ன மாதிரி எல்லாம் பளிச்சுன்னு ஃப்ரெஷ்ஷான கோச்சஸ் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்லீப்பர் கோச்சிங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பரில் தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ட்ராவல் பண்ணுறது கரெக்டாக S4ன்னு நினைக்கிறேன். ஸோ சீட்ஸை பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ வாங்க அப்படி இப்போ பார்த்துட்டு நம்ம ட்ராவலில் கண்டினியூ பண்ணலாம். ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பீடாக தான் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நமக்கு எல்லா ட்ரெயின்ஸும் நமக்கு இது மாதிரி ராமேஸ்வரம் ஸ்டேஷன் தான் டிபார்ட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் கட்டாக்கன்னு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் பக்காவாக முடிய போகிறாங்க. B5 ஸோ ஸ்லீப்பர் கோச் வச்சு S1ங்க. ஸோ அப்படியே வாங்கல ஃப்ரண்ட்டில் போயிடலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா S4 கோச்சுக்குள்ளே வந்தாச்சுங்க. ஸோ கோச்சே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, புதுசாக பார்க்கவே பலன்னு சூப்பராக இருக்குது. நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறது சைடு அப்பர் தாங்க நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு 48. சைடு லோவரில் யார் வராங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கோச்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குங்க. ஸோ நாம் ஃப்ரண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷான ட்ரை கலர் லோகோ தான் போட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட ராமேஸ்வரம் தாம்பரம் எக்ஸ்பிரஸை இன்னைக்கு நமக்கு ராமேஸ்வரம் டு விழுப்புரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அகைன் ஸோ விழுப்புரம் வரைக்கும் இன்னைக்கு புல் பண்ண போகிற லோகோ WDP 4D பொன்மலை ஷெடோட ட்ரை கலர் ஸ்பெஷல் லோகோ தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ட்ரெயினை பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்ட்ரெச் புல் பண்ண போகுது. விழுப்புரம் வரைக்கும் புல் பண்ண போகுது. ஸோ ட்ரை கலர் நல்லா பழப்பழன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பெயிண்ட்லாம் அடித்து நமக்கு டெக்கரேட்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க ட்ரெயின் எடுக்க போகிறாங்க. இன்னும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 மினிட்ஸ் தான் இருக்குது. அப்படி நம்ம கோச்சில் போய் செட்டில் ஆகிட்டு நம்மளோட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கரெக்டாக ஆன் டைம் 4 மணிக்கு நம்மளோட ராமேஸ்வரம் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் ராமேஸ்வரம் ஸ்டேஷன் வந்து டிபார்ட் ஆகிடுச்சிங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒர்க்கர் ஸ்பெஷலாக ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ திருநெல்வேலி ட்ரெயின் ராமேஸ்வரம் திருநெல்வேலி नवीन कुमार लोग बाय बाय ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ராமேஸ்வரம் மொத்தம் டோட்டலாக 4 பிளாட்ஃபார்ம் இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பெட் லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இங்கே ராமேஸ்வரம் ஸ்டேஷன்லேருந்து ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ வாங்க அப்படி நெக்ஸ்ட் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ராமநாதபுரம் தாங்க. இடையில நம்ம எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்க்குற பாம்பன் பிரிட்ஜ் மேலே இந்த ட்ரெயின் இப்போ அந்த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது ஸோ நம்மளோட பாம்பன் எக்ஸ்பிரஸ் ராமேஸ்வரம் ஸ்டேஷனுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆன் டைம் டிபார்ட் ஆகிடுச்சு. நமக்கு ஆல்ரெடி நமக்கு நெக்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் லிஃப்ட் சி பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு பாம்பன் பிரிட்ஜில் இந்த ட்ரெயின் ட்ராவல் பண்ண போகுது. நம்மளும் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பாம்பன் பிரிட்ஜ் மேலே ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பஸ் பிரிட்ஜில் ட்ராவல் பண்ணிருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ட்ராவல் பண்ணுற பிரிட்ஜில் நம்ம ட்ராவல் பண்ணுறதே இல்லை. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ சூப்பராக இருக்குங்க இந்த ஜேர்னி. பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டோட ரொம்ப ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராகவே அமைஞ்சிருக்கு. நம்ம நிறைய பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும், பிளாகர்ஸ் ஆகட்டும், ஸோ அரௌண்ட்
இந்தியா ஃபுல்லாக இருக்கிற vloggers எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் அதே ட்ராவலை கண்டினியூ பண்ணி போயிட்டு இருக்கோம். ஸோ வாங்க. பாம்பன் ஸ்டேஷன் ரீச் ஆகிருக்கு, ஸ்கிப்பிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நம்மளோட மோஸ்ட் ஃபேவரட் அவங்களோட எதிர்பார்த்துட்டு இருக்க நம்மளோட பாம்பன் பிரிட்ஜ் மேலே இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆக போகுது. ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குங்க ட்ராவல் அந்த இடத்துல ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு.
ராமநாதபுரம் ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். 5 minutes இயர்லியாவது ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவல் டைம்னா 4:15, நம்ம பார்த்தீங்கன்னா 4:45 ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா க்ரௌட் இருக்காங்க. ஃபஸ்ட்டு டே அப்படின்றதுனால தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின்ஸ் நிறையா பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அது வந்து அறிவிக்கும் போதே வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்போடு தான் இந்த ட்ரெயின் வந்து நம்ம கிடச்சிருக்கு. வண்டி ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து புக்கிங்ஸ்லாம் வெயிட் லிஸ்ட்டில் போயிடுச்சுங்க. மற்றவங்க வெயிட் லிஸ்ட்டு எல்லாமே வெயிட் லிஸ்ட் தான் போயிடுச்சு. க்ரௌடு பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக இருந்துச்சுன்னா நிறைய பேர் தான் இருக்காங்க. ஸோ ராமநாதபுரம் ஸ்டேஷன் வந்து ட்ரெயின் டிபார்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டேஷன் இந்த ட்ரெயின் இதுனா பரமக்குடி தாங்க. பரமக்குடி ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்டாங்க. ஸோ ட்ராவல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சூப்பராக போயிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ரெயின் நமக்கு பார்த்தீங்கன்னா வாரத்தில் டெய்லியும் இனிமேல் நமக்கு ராமேஸ்வரம் டு தாம்பரம், தாம்பரம் ராமேஸ்வரம் நமக்கு டெய்லியும் ஆப்ரேட் ஆகுது. ஸோ இங்கே ராமேஸ்வரத்தில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு 4 மணிக்கு ட்ரெயின் டிபார்ட் ஆகிடுச்சு. சூப்பர் ட்ரெயின் கிடச்சிருக்கு. ரூட் முக்கியமாக அடுத்து பார்க்க போகிறோம். ரூட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன், தெளிவாக சொல்ல மாட்டேன். அடுத்து உங்களுக்கு ரூட் பற்றி சொல்கிறேன். புக் பண்ணும்போது ஒரு 3 days முன்னாடி தான் புக்கிங்லாம் ஓப்பன் பண்ணாங்க. அப்போ நாங்கள் புக் பண்ணும்போது செம்ம ஹை டிமாண்டு. இப்போ ரீசெண்டாக நான் செக் பண்ணேன், மார்னிங் செக் பண்ணேன், வெயிட்டிங் லிஸ்ட் 50 தாண்டி போச்சு. தாங்க சும்மா பேசிக்கினே வராது. ஸோ பரமக்குடி ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டிபார்ட் ஆகிடுச்சு. நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா மானாமதுரை ஜங்ஷன் தாங்க. ஸோ இந்த நேரத்தில் இந்த ட்ரெயினை பற்றி சொல்லணும்னா க்ரௌடு நமக்கு ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் பார்த்தோம். நம்ம லாஸ்ட்டாக நான் ராமநாதபுரத்தில் பார்த்தோம். தென் பார்த்தீங்கன்னா பரமக்குடியிலும் நல்ல க்ரௌடு தாங்க. ஃபஸ்ட்டு டேவே இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செமன் டிமாண்ட் தான் இருக்குது. அன்ரிசர்வ்டு ஆல்ரெடி நம்ம ராமேஸ்வரத்துலேயே பார்த்தோம், நல்லா ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஸோ அகைன் போக நம்ம பார்த்தீங்கன்னா போகிற ரூட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டிமாண்டான ரூட் தாங்க. ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். நெக்ஸ்ட் ஸ்டேஷன் மானாமதுரை ஜங்ஷன். மானாமதுரை ஜங்ஷன் கரெக்டாக ஒரு 7 minutes இயர்லேயே வந்துருச்சு. ஸோ 7 minutes இங்கே இயர்லேயே வந்துட்டு ப்ளஸ் வந்து 3 minutes ஆல்ரெடி டோட்டலாக 10 minutes நம்ம மானாமதுரை ஜங்ஷனில் தான் இருக்க போகுது. ஸோ இங்கே மானாமதுரையிலேருந்து நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைன் 3 இங்கே மதுரை லைன் இருக்குது. நம்ம டேரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா காரைக்குடி லைனில் போயிட்டு அண்ட் தென் நம்ம அப்படியே பட்டுக்கோட்டை திருவாரூர் லைனில் பட்டுக்கோட்டை திருத்துறைப்பூண்டி திருவாரூர் லைனில் ஜாயின்ட் ஆகி போகிறோம். ஸோ இந்த வண்டி டெய்லியும் நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ராமேஸ்வரத்துலேருந்து டெய்லி ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ தாம்பரத்துலேருந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாம்பரத்துலேயும் சரி ராமேஸ்வரத்துலையும் சரி நமக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இருக்குங்க. கரெக்டாக 4 மணிக்கு ராமேஸ்வரத்தில் இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா நமக்கு போட் மெயில், பின்னாடி பார்த்தீங்கன்னா சேது. ஸோ 3 ரூட்டில் போக போகுதுங்க. ஒன்று நம்ம இந்த ட்ரெயின் நமக்கு இந்த ஈஸ்ட்டுக்கு அதாவது டெல்டா பகுதியாக போக போகுது. நெக்ஸ்ட் வண்டி நமக்கு வந்து போட் மெயின் லைன் வழியாக போகும். அண்ட் பார்த்தீங்கன்னா சேது கார்ட் லைன் வழியாக போகும். ஸோ நமக்கு டெய்லியும் சென்னை கனெக்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் புதுசாக நமக்கு ஆப்ரேட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயினை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. அன்ரிசர்வ்டு நமக்கு 4 கோச்சஸ் மொத்தமாக கொடுத்துருக்காங்க.
ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தினா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ வாங்க அப்படியே ட்ராவலுக்காக இது பண்ணி போகலாம். பாய் 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 பாய். நடுவில் சாகசம் காமிச்சுன்னு. ஸோ மானாமதுரை ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் டிபார்ட் வச்சு நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ட்ரெயின் நமக்கு சேது சூப்பர் ஃபாஸ்ட்டுங்க. ஸோ மெயின்டெனன்ஸ்லாம் முடிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு எகைன் மண்டபம் போய் அங்கேருந்து பேசஞ்சர்ஸ் ஏற்றிட்டு விட்டுனா நம்ம சென்னை எக்மூர் போகும். ஸோ நம்ம ட்ரெயின் மானாமதுரை ஜங்ஷன்லேருந்து ட்ரெயின் டிபார்ட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஷன் இந்த ட்ரெயின் இருந்தால் சிவகங்கைங்க. ஸோ சிவகங்கை ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த நேரத்தில் இந்த ட்ரெயின் நமக்கு ராமேஸ்வரம் டு தாம்பரம் டோட்டலாக கவர் பண்ணுற கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 618 கிலோமீட்டர்ஸை 11 மணி நேரம் 45 நிமிஷத்தில் கவர் பண்ணுறாங்க. ஸோ ராமேஸ்வரத்தில் நமக்கு 4 மணிக்கு ஈவினிங் டெய்லியும் ஈவினிங் 4 மணிக்கு எடுத்து அடுத்த நாள் காலையில் தாம்பரமுக்கு 3:45 ரீச் ஆகிறாங்க. டோட்டலாக 11 மணி நேரம் 40 நிமிஷத்தில் கவர் பண்ணுறாங்க. ஸோ ஐ திங்க் நமக்கு வந்து போட் மைல் சேவையோட பார்த்தீங்கன்னா நமக்கு டைமிங் சைஸ் சேவ் ஆகிறது நமக்கு இந்த ராமேஸ்வரம் தாம்பரம் எக்ஸ்பிரஸில் தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட சீக்கிரமாக ஏர்லியாகவே நமக்கு சென்னையை ரீச் ஆகிடுறாங்க. ஸோ இந்த ட்ரெயின் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நமக்கு பார்த்தீங்கன்னா பார்த்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ட்ரெயினுக்கு பரமக்குடி முன்னே பார்த்தீங்கன்னா ப்ரப்போசலில் வரும்போது பரமக்குடி ஸ்டாப்பிங் சரியில்லை. பட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்டு நமக்கு அது வந்து ரயில்வே சைட்லேருந்து அப்ரூவல் பண்ணி தான் பார்த்திங்கன்னா பரமக்குடி ஸ்டேஷனை கொண்டு வந்திருக்காங்க. காரைக்குடி ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோம். ஒரு 5 மினிட்ஸ் இயர்லேயே ரீச் ஆகிட்டோம். 5 + 5 10 மினிட்ஸ் நமக்கு இங்கே ஆல்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெயின் நமக்கு நெக்ஸ்ட் போகக்கூடிய ரூட் அப்படி காரைக்குடி ஜங்ஷன்லேருந்து ரைட் எடுத்து நமக்கு அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை, திருத்துறை, பூண்டி, திருவாரூர் லைன் வழியாக மெயின் லைனை கனெக்ட் பண்ணி அண்ட் தென் அப்படியே நமக்கு கடலூர் போர்ட், விழுப்புரம் வழியாக தாம்பரத்தை ரீச் பண்ணுறாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ட்ரெயின் அதுனா 19 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் டெய்லி சென்னையை கனெக்ட் பண்ணுற டெய்லி ட்ரெயினாக நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாம்பன் எக்ஸ்பிரஸ் ஆர் கம்பன், ஓல்டு கம்பன் எக்ஸ்பிரஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த எக்ஸ்பிரஸை நமக்கு மீண்டும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒரு புது LHB கோச்சஸோட நமக்கு இந்த ட்ரெயினை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயினை நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மக்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ வர நாட்களில் இந்த ரூட்டில் வந்து வண்டிகள்லாம் நிறைய வரும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரெயின் ரொம்ப 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 பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காரைக்குடியிலேருந்து நமக்கு வந்து காரைக்குடி ஆகட்டும், அந்த அறந்தாங்கி ஆகட்டும், ஸோ இவங்களுக்குலாம் சென்னை போகிறதுக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரெயினாக நம்மளோட பாம்பன் எக்ஸ்பிரஸ் இருக்குங்க. ஸோ வாங்க அப்படியே ட்ராவலை கண்டினியூ பண்ணி போகலாம். காரைக்குடி ஜங்ஷன்லேருந்து ட்ரெயின் டிபார்ட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு அறந்தாங்கி தாங்க. ஸோ நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் டிஸ்டல் லைனில் போகுது.
அறந்தாங்கி மக்களே, செம்ம ட்ரெயின் உங்களுக்கு கிடைச்சாச்சு டெய்லி இங்கேருந்து. ஸோ அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை, திருத்துறைப்பூண்டி, திருவாரூர் மக்களுக்கான 19 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நம்மளோட பாம்பன் எக்ஸ்பிரஸ் திரும்பி வந்தாச்சு. ஓல்டு கம்பெனிஸ் பேக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தீங்கன்னா பாம்பன் எக்ஸ்பிரஸ் திரும்பி வந்தாச்சு. காரைக்குடி தாண்டி சரி டின்னர் வாங்கிடலாம், சரி ஒரு வாரம் திருவாரூர் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம மொத்தம் பார்த்தா நமக்கு டின்னர் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாரு. ஸோ பார்த்தீங்கன்னா சார் காரைக்குடி சார் பேர் வந்து ராமன் சார். ஸோ இவர் ஆல்ரெடி வந்து தாம்பரம் செங்கோட்டையிலேயே மீட் பண்ணியிருக்கோம். அகைன் பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ட்ரெயினில் 2 டைம் கன்னியாகுமரி பாண்டிச்சேரி எக்ஸ்பிரஸ் போகும்போது கூட சாரை மீட் பண்ணிருக்கோம். சார் வணக்கம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷம் சார். சார் பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் தான் இருக்காரு. ஸோ நம்ம சிபிக்கும் ரொம்ப பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு. ஸோ நமக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 2-3 டைம் நான் வந்தால் நல்ல மரியாதை கொடுத்து அவர் ஊருக்கு வந்தால் அவரோட சொந்த பிள்ளைங்க மாதிரி பார்த்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ. அத்தாடி நான் கூட்டம் பட்டுக்கோட்டை ஸ்டேஷன் ட்ரெயின் கரெக்டாக டிபார்ட் ஆயிடுச்சுங்க. பட்டுக்கோட்டையில் இது என்ன பிஜேபி குடி படத்து
ஸோ திருத்துறைப்பூண்டி ஜங்ஷன் ரீச் ஐட்டம். ஸோ திருத்துறைப்பூண்டியில் நமக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அகஸ்தியம்பள்ளி இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த டெமோ நம்ம ஆல்ரெடி பிளாக் பண்ணியிருப்போம். ஸோ தாம்பரம் செங்கோட்டை இந்த ரூட்டில் நம்ம பிளாக் எடுத்திருப்போம். பட் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஃபுல்லாக தான் எடுக்கல. பட் இந்த ரூட் வழியாக போகிற ஒரு ட்ரெயினை நம்ம எடுத்துருக்கோம். ஸோ தென் இந்த ரூட்டில் நம்ம இப்போ கால் பண்ணுறோம். ஸோ அகைன் பேசஞ்சர்லாம் ட்ராவல் பண்ணியிருப்போம். பட் ஒரு எக்ஸ்பிரஸ், அது ஒரு எல்ஹெச்பி எக்ஸ்பிரஸ், அது பார்த்தா ராமேஸ்வரம் டு தாம்பரம் டெடிக்கேட்டடாக எல்ஹெச்பியில் ஓடுற ஒரே ட்ரெயின் நம்மளோட ஓல்டு கம்மன் அண்ட் பாம்பன் எக்ஸ்பிரஸ் தாங்க. ஸோ வாங்க அப்படியே பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டேஷன் நமக்கு திருவாரூர் ஜங்ஷன், மேஜரான திருவாரூர் ஜங்ஷன். அப்புறம் யூஸ்வலான மெயின் லைனுங்க நம்மளோட மயிலாடுதுறை, அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு சிதம்பரம், கடலூர், திருப்பாதி, புலியூர், விழுப்புரம், அப்படி செங்கல்பட்டுங்க. ஸோ வாங்க அப்படியே போகலாம். எண் 1610 பாம்பன் விரைவு வண்டி ராமேஸ்வரம் இருந்து மயிலாடுதுறை, சிதம்பரம், விழுப்புரம், செங்கல்பட்டு வழியாக தாம்பரம் வரை செல்லும் வண்டி 4வது நடைமேடையில் இருந்து புறப்பட தயாராக உள்ளது. ஸோ திருவாரூர் ஜங்ஷன் ரீச் ஆயாச்சுங்க. நமக்கு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரே இதாக இருக்குது. பார்க்கலாம் என்னன்ற. பாலிடிக்ஸ் எல்லாமே அவசியம் தான், பார்த்தாலே தெரியும். ஸோ நம்ம ட்ரெயின் கரெக்டாக பார்த்தீங்கன்னா திருவாரூர் ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஷன் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை ஜங்ஷன் மெயின் லைன் தாங்க. ஸோ திருவாரூர் ஜங்ஷனில் தான் ட்ரெயின் டிபார்ட் ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி நமக்கு சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டேஷன் மயிலாடுதுறை ஜங்ஷன் தாங்க. ஸோ இந்த நேரத்தில் இந்த ட்ரெயின் நமக்கு ராமேஸ்வரம் டு தாம்பரம் டோட்டலாக ஸ்லீப்பர் ஃபேர் எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 350 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இதை நீங்கள் தேர்ட் ஏசி ஃபேர் பார்த்தீங்கன்னா 950 ரூபாயும், செகண்ட் ஏசியில் 1355 ரூபாயும் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ராமேஸ்வரம் டு விழுப்புரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு டீசலில் தாங்க ரன் ஆகுது. ஸோ ஒரு சில வண்டிகள் பார்த்தீங்கன்னா நம்ம திருவாரூர்லேயே மாற்றிடும். ஃபார் எக்ஸாம்பிள் தாம்பரம் செங்கோட்டையில் பார்த்தீங்கன்னா நமக்கு திருவாரூர்
லோக்கோவிலே டீசலை மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் லோக்கோ போட்டுருவாங்க. பட் இந்த வண்டிக்கு ஒரு சில ரீசன்ஸ்னால நமக்கு விழுப்புரம் வரைக்கும் டீசல் ஆக்சுவலி ரன் ஆகி அகைன் விழுப்புரம் டு சென்னை அதாவது தாம்பரம் செக்ஷனுக்கு ஒரு எலக்ட்ரிக் வேப் 4 வேப் 7 பார்த்தீங்கன்னா இதை போட்டு ரன் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்களுக்கு இந்த வண்டியை ரன் பண்ண போகிறாங்க. ஸோ அதே மாதிரி அங்கே தாம்பரத்துலேருந்து கிளம்பி வர வண்டியாகட்டும். ஸோ அதே போல் தாங்க தாம்பரம் டு விழுப்புரம் வரைக்கும் எலக்ட்ரிக்லையும், விழுப்புரம்லேருந்து தென் பார்த்தீங்கன்னா நமக்கு ராமேஸ்வரம் வரைக்கும் டீசல் ஆக்சுவலியும் ரன் ஆகுங்க. ஒன்றில் வந்து 4 மணி நேரம் ஆச்சு, ஒன்றுக்குள்ளே வந்து 4 மணி நேரம் ஆச்சு, பிளாட்ஃபார்ம் ஒன்றுக்குள்ளே வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு தாம்பரம் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக மீட் ஆகிருக்கு. இது பாருங்க ஆப்போசிட். ஸோ நம்ம ட்ரெயின் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே மயிலாடுதுறை ஜங்ஷன் டிபார்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஷன் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் தாங்க. சிதம்பரம், திருப்பாதிரிப்புழு, விழுப்புரம், செங்கல்பட்டு, தென் பார்த்தீங்கன்னா தாம்பரம். ஸோ மயிலாடுதுறை ஜங்ஷனில் ட்ரெயின் டிபார்ட் ஆகிடுச்சிங்க. ஸோ இந்த நேரத்தில் இந்த ட்ரெயின் நமக்கு தாம்பரம் ராமேஸ்வரம், ராமேஸ்வரம் தாம்பரம். ஸோ இந்த 2 ட்ரெயினுக்கும் ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் தான் தாம்பரத்தில் பண்ணுறாங்க. இந்த ட்ரெயின்ஸ் டெடிக்கேட்டடாக 2 ரேக்ஸோட ரன் ஆகிட்டு இருக்கு. எந்த வித ரேக்ஸ் அதிகமாக இல்லாமல் ரன் பண்ணுறாங்க. ஸோ ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் நமக்கு ஆல்ரெடி சொன்ன ஒரு தாம்பரமும், செகண்டரி மெயின்டெனன்ஸ் நமக்கு ராமேஸ்வரத்துலையும் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதாங்க. இது நம்ம தூங்கிட்டு காலையில் நம்ம விழுப்புரத்தில் லோக்கல் சேஞ்ச் இருக்கும். பட் வந்து அதை கேப்சர் பண்ண முடியுமானது இல்லை. பட் முடிஞ்ச அளவுக்கு செங்கல்பட்டு தாண்டி தாமரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டினியூ பண்ணி விளாக சூப்பராக எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து இப்போ நம்ம மயிலாடுதுறை வரைக்கும் சூப்பராக கேப்சர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எல்லாத்தையுமே காட்டிட்டேன். குட் நைட். குட் மார்னிங் மக்களே. ஃபைனலாக ஒரு 20 மினிட்ஸ் இயர்லியாகவே பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரம் ஸ்டேஷனை ரீச் ஆகிட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கோ ஷாட்டை பார்த்துருவோம். ஸோ இன்றைக்கி நம்மளை விழுப்புரம் டு தாம்பரம் வரைக்கும் ஃபுல் பண்ண லோக்கோ பின்னாடி நிற்கிது பார்த்தீங்களா, WAP7 ராயபுரம் ஷிட்டுடைய WAP7 தான் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி வந்திருக்கு. ஸோ என்னதான் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வந்து கொஞ்சம் தூரம் வந்தாலும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்ம விளாகில் வந்து டீசலில் தான் ராமேஸ்வரம் ஸ்டார்ட் பண்ணி நம்ம மயிலாடுதுறை வரைக்கும் கட்டியிருக்கோம். தென் பார்த்தீங்கன்னா இங்கே WAP7 சூப்பராக நிற்கிது. அது நல்லா ஓரளவுக்கு நீட்டாக தாங்க இருக்குது. லோக்கோவும் பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுட்டு தான் இருக்குது. ரொம்ப அதுக்கெல்லாம் இல்லை, நீட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம்.
எஸ் ஃபைனலாக நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் இயர்லியாகவே பார்த்தீங்கன்னா தாம்பரம் ஸ்டேஷனை ரீச் ஆகிட்டோம். ஸோ ட்ராவல் வைஸ் பக்காங்க. ஒரு புது ட்ரெயினில் எந்த அளவுக்கு ஒரு சூப்பராக எல்லாமே கொடுக்கணுமோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ எல்ஹெச்பி பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி எல்லாமே உங்களுக்கு பார்த்துருப்பேன். ஏசியிலேருந்து உங்களுக்கு ஸ்லீப்பர் வரைக்கும் அன்ரிசர்வ் வரைக்கும் கம்ப்ளீட்டாக எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு சூப்பராக நமக்கு கோச்சஸ்லாம் நல்லா நீட்டாக மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இந்த ட்ரெயின் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கான வண்டியாக பார்க்காம மற்றவங்க அதாவது ஐ மீன் பார்த்தீங்கன்னா இந்த பட்டுக்கோட்டை, திருத்துறைப்பூண்டி, இந்த அறந்தாங்கி இந்த சைடு மக்களுக்கு ஒரு டெய்லி கனெக்டிங் சென்னை ட்ரெயினாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நீண்ட நாள் கோரிக்கைன்னே சொல்லாங்க. ஒரு 19 வருஷத்துக்கு அப்புறம் இது வந்து கண்டினியூஸாக ஒரு 4-5 வருஷமாக அந்த கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க. மீண்டும் அந்த கம்பன் எக்ஸ்பிரஸை வந்து எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி. ஸோ அந்த கம்பன் எக்ஸ்பிரஸ்ன்ற பேரில் இல்லாமல் நமக்கு புதுசாக பாம்பன் எக்ஸ்பிரஸ், அன்அஃபிஷியல் பாம்பன் எக்ஸ்பிரஸாக ராமேஸ்வரம் தாம்பரம், தாம்பரம் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஆல் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு முக்கால்வாசி நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு சில இடத்துல நம்ம பார்த்துருப்போம். நம்ம வந்து அந்த மெயினானது நமக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாம்பன் பிரிட்ஜுங்க. ஒரு புது பிரிட்ஜில் நம்ம வந்து சூப்பராக ஒரு 40 to 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் சூப்பராக கடந்தாச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் அந்த பிரிட்ஜ் மேலே, ரோட் பிரிட்ஜ் மேலே நிறைய டைம் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். பட் வந்து ரயில் பிரிட்ஜ் மேலே ஃபஸ்ட் டைம் வந்து ட்ராவல் பண்ணுறேன். ஓல்டு பிரிட்ஜ்லேயே ட்ராவல் பண்ண நினச்சா அந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளால் முடியாத போயிடுச்சு. அதெல்லாம் பயத்தில் விட்டாச்சு. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு நல்லா நீட்டாக கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம லாஸ்ட்டாக அந்த தாம்பரமில் வந்து நம்ம க்ரௌட்லாம் பார்த்துருப்போம். அது ஒவ்வொரு ஸ்டேஷன்ஸ்லேயும் மெயினாக க்ரௌட்லாம் பார்த்துருப்போம். ஏதோ பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒரு 10 வருஷமாக கண்டினியூஸாக ரன் ஆகிற ட்ரெயின் மாதிரி பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்குங்க. ஒரு ஃபஸ்ட்டு டே ரன்னில் இவ்வளோ க்ரௌடெலாம் நான் பார்த்ததே கிடையாது இது வரைக்கும். பட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ க்ரௌடோட சூப்பராக ஓடிட்டுருக்குங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய விலாகை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு புது ட்ரெயின் விலாகோ இல்லை நம்ம ரெகுலரான ட்ரெயின்ஸில் விலாகோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் பாருங்கள். நம்ம வீடியோஸில் அப்டேட்டாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது மேலே ஒரு சில நேரத்தில் நமக்கு வீடியோஸில் போட முடியாது போயிடுச்சு, சில பல சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ அதை தாண்டி நம்ம வந்து ட்ராவல் விலாகை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி போட்டுருக்கோம். நிறைய விலாக்ஸ்லாம் இருக்குது. பட் எடிட் பண்ணி போடுறதுக்கான ஒரு டைமிங்ஸ் நமக்கு அமையாமல் போயிடுச்சு. ஸோ கூடிய விரைவில் எல்லா விலாக்ஸும் உங்களுக்காக நம்ம தாமோ ட்ராவல் சேனலில் அப்டேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ட்ராவலில் மீட் பண்ணுறேன். அண்ட் டெல் தன் பை ஃப்ரம் தாமோதரன். டாடா.